இந்த வீடியோவில் லாலேட்டன் நடித்த ஹிருதயபூர்வம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டார் அவைலபிளாக இருக்குது, முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக லாலேட்டன் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீட்டாக பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக படத்தோட கதை வந்து ஒரு சிம்பிளான பிளாட் தான், ஒரு தின்னரான பிளாட்டு. இந்த மாதிரி ஒரு கர்னலோட ஹார்ட் வந்து ஒரு கிடைக்கும். இவருக்கு வந்து ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிரும் நம்ம மோகன்லாலுக்கு. அந்த ஹார்ட் வந்து இவருக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோடனே அந்த பொண்ணு வந்து இவங்களுக்கு தேங்க் பண்ணுவாங்க. அந்த கர்னலோட பொண்ணு வந்து இவங்களுக்கு தேங்க் பண்ணுவாங்க. அவங்களோட மேரேஜுக்கு இன்வைட் பண்ணும்போது அங்கேயே தங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிரும் ஒரு சில மாதங்கள். அங்கே வந்து இவருக்கு ஒரு மாதிரி அவங்கள பார்த்து ஒரு ஃபீலிங்ஸ் வரும். ஆனால் அவங்க வந்து இவங்க அப்பா மாதிரி பார்ப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன ஆக போகுதுன்ற மாதிரி தான் இந்த படத்தோட கதை. அது ஒரு மாதிரி நல்ல ஒரு கதையை வந்து எந்த ஒரு ஆபாசமான விஷயங்கள் இல்லாமல், ஒரு முகம் சுளிக்கிற மாதிரியான காட்சிகள் எதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி நல்லா எடுத்திருந்தாங்க. மேக்கிங்காகவும் நல்லா இருந்தது. நல்லா டிஐ ஒர்க்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க படத்தில். அதான் படத்தில் காமெடி சீன்ஸும் நிஜமாலே நிறைய இடத்துல சிரிப்பு வந்துச்சு உண்மையை சொல்லப்போனால். ஒரு சில இடத்துல கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் போரிங்காக இருந்தாலும் அங்கங்கே சிரிப்பு கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோயினாக மாளவிகா மோகனன் நடிச்சிருந்தாங்க. அவங்க கேரக்டர் ஓரளவுக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆக்டிங் வந்து நீட்டாக இருந்தது. படத்தோட ஃபைனல் ஆக்ட் தான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் லேக் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா படம் இங்கே முடிகிற மாதிரி இருக்குன்னு போகும்போது டக்குன்னு திரும்பி அங்கே கொஞ்சம் இழுத்தாமல் இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரியே கொண்டு போயிட்டு இது பண்ணிட்டாங்க. ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி இம்பாக்ட் இல்லாமல் ஒரு மாதிரி இதுவாக இருந்துச்சு. அதே மாதிரி படத்தோட டியூரேஷன் கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம். இந்த படம் வந்து ஒரு 2 மணி நேரத்தில் முடிச்சிருக்கலாம். ஒரு 2.5 மணி நேரம்ன்றது எனக்கு கேட்டிங்கன்னா இந்த படத்துக்கு அதிகம் தான். 2.5 மணி நேரம் இல்லாமல் ஒரு 2 மணி நேரம் வச்சிருந்து அழகான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்தாங்கன்னா இந்த படம் இன்னும் நல்லா இருந்திருக்குன்றதான் நான் சொல்ல வரேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் டைம் பார்க்கலாம். டீசென்ட் வாட்ச் மூவி இந்த படம் வந்து.